என்ன நீங்க மார்னிங்ல இருந்தே நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எதிர்க்கு வந்தா மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. நான் சிரிச்சா கூட சீரியஸா பாக்குறீங்க. இங்க பாருங்க, என்ன பிடிக்காதவங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவங்கள பார்க்கவும் மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க ஆம்பளை தைரியமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ல. லைஃப் லாங் உங்களுக்கு டைம் இருக்கு. ஹாப்பியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே? ஹலோ மிஸ்டர் சிடிமோஞ்சு கார்த்திக். என்ன? என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். அதுக்காக என்ன அவாய்ட் பண்ணாதீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். ஒரே டயலாக்ல அவளை மடக்கிட்டியா? எஸ், அன்னைக்கு போட்டோம் பாரு, நாங்க 2 பேரும் குத்தாட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எல்லா லவ் ஸ்டோரியிலயும் என்ன நடக்கும், அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, ஃபைட்டு தான். சாரி பாஸ். என்னடா சாரி? பார்த்து வர மாட்டேன். எந்த ஊர் உனக்கு? சொல்றா. ஏய், சாரி சொன்னல. என்னடா சாரி? சாரி சாரி, பார்க்கல பார்க்கல. இப்ப சூடு. ஃபைட்டா? யார் அனுப்பிச்சது? என்ன அடிக்க சொல்லி அனுப்பிச்சது யாரு? யாருன்னு கேக்குறான்ல. சின்ன வயசுல இருந்தே மணிரத்னம் படங்களை பார்த்து ஊட்டின்னா செடி மலை பசுமையா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வில்லனுங்க கூட இருக்கீங்களாடா? இப்ப ஊட்டிய கூட கெடுத்துட்டீங்களாடா? மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? மிஸ் பண்ணிட்டேன். இப்ப சொல்லு, என் செல்லம், என்ன அடிக்க சொல்லி அனுப்புனது யாரு? சொல்ல மாட்டியா? வசந்தி, 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 வசந்தி. யாரா நீ? வசந்தி, on the spot.
இப்பவே என் கூட வரதுக்கு சம்மதமா? ஏய் உட்காரு பேசலாம். பேச்சு கீச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. கூலா ரொமான்டிக்கா போயிட்டு இருந்த லவ் ட்ராக்ல நீங்க ஆக்ஷனை கலந்துட்டீங்க. நான் ஒரு தடவை ஆக்ஷன்ல இறங்கிட்டா எதிரில் இருக்கிறவனுக்கு ரியாக்ஷன் கொடுக்க கூட டைம் தர மாட்டேன். வசந்தி, நீ சரின்னு சொன்னா இன்னைக்கு சாயந்தரமே நம்ம கல்யாணம். அவ வரமாட்டா. நான் உன் கூட வரேன் கார்த்திக். அப்படியே இந்த ஃப்ளைட் வெடிச்சு சிதறி போயிடணும்னு இருக்கு. ஆ? உன் தொல்லை ஒழிஞ்சிட பாரு. சந்தியா, இன்னைக்கு சென்னை ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, வெயிட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டோட வண்டி வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். சந்தியா, உன்னால எப்படி சாதாரணமா சொல்ல முடியுது கார்த்திக்? கிளம்புறேன்னு ஈஸியா சொல்ற. மறுபடியும் எப்ப பார்க்க போறோமோ? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. மனசு வலிக்குது கார்த்திக். வசந்தி ரொம்ப கொடுத்து வச்சுவ கார்த்திக். உன்ன மாதிரி ஒருத்த கிடைச்சதுக்கு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலல்ல? அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்திக். நான் இந்தியாவுக்கு வந்ததே அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம். அவ இப்ப என் வாழ்க்கையிலேயே இல்லை. நாங்க பிரிஞ்சிட்டோம். வணக்கம் சார். சார் கீ கொடுக்க சொன்னாரு. அப்படியா? அவன் எங்க ஆபீஸ்ல இருக்கானா? ஆமா சார். சரி, லக்கேஜ் எடுத்து வச்சிருங்க. போயிட்டு வரேன் சார். ஓகே. நீ எங்க இங்க? எப்போ வந்த? வண்டி ஏடு. என் மேல இருந்த இம்ப்ரெஷன்லாம் போயிடுச்சுல்ல? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை கார்த்திக்? எல்லார மாதிரியும் எங்க வாழ்க்கையும் ரொமான்டிக்கா தான் ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன? சந்தோஷமா தானே இருந்திருக்கீங்க? பின்ன காலையில எந்திரிச்சு உனக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சிருக்கா. இதுக்கு மேல என்ன பண்ணுவா? நீ நல்லா குடிச்சிட்டு வந்து அவளை டார்ச்சர் பண்ணிருப்ப, கலாட்டா பண்ணிருப்ப, இல்லனா இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வச்சிருந்திருப்ப. அதாவது ஒரு ஆம்பளை விவாகரத்து கொடுக்கறானா இதான் காரணமா இருக்கணுமா? வேற எதுவும் பிரச்சனை இருக்காதா? வேற என்ன பிரச்சனை? மனசுக்கு பிடிச்சுதான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் காதலிக்கும் போது இருந்த வசந்தி எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அவளை மட்டும் சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் மாறிடுவீங்க. அதெல்லாம் அப்படி இருக்காது. இருக்காதா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா உனக்கு? பாரு. எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன் செல்லம். 2 நிமிஷம். 2 நிமிஷம் என்ன, 2 ஜென்மம் கூட வெயிட் பண்ணுவேன். ஏய், என் தங்கத்துக்காக அது கூட பண்ண மாட்டேனா?
செல்போன் டிரைவிங் ரொம்ப டேஞ்சர். முதல்ல போனை வச்சுட்டு இப்ப பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கார்த்திக்? வந்துட்டே இருக்க வசந்தி. This is too much. உனக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. பஞ்சுவாலிட்டி இல்ல உனக்கு. வந்துகிட்டே இருக்க வசந்தி, பக்கத்துல தான் இருக்கேன். ஏன் வர? என் மொத்த மூடு போயிடுச்சு. சீ, வராத. அங்கே இரு. வசந்தி வசந்தி வசந்தி. நீ எங்க இருக்க கார்த்திக்? இங்க பேங்க்ல தான். ஃப்ரெண்ட் அவசரம் பணம் கேட்டான். யூ ஆர் கிரேட். ஃப்ரெண்டுக்காகவே இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் நல்லா தான் பார்த்துப்பேன். ஐ லவ் யூ கார்த்திக். லவ் யூ டூ வசந்தி. பாய். யார் மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு பணம் கொடுத்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுக்கு பெரிய மனசுடா. கொடுமையை பாரு. எங்க இருக்க? ஃப்ரெண்டுக்கு பணம் அவசரம்னா அதான் ஏடிஎம்க்கு வந்திருக்கேம்மா. சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே நீ நாசம் பண்ணி தொலை. எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது நினைக்கிறேன். அந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு உன்னை விட்டா வேற எவனும் கிடைக்க மாட்டானா? எரும மாடு மாதிரி இருக்கான். ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. யாரு மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு எப்போ பணம் வேணாலும் கேட்க சொன்னா. என்னடே, உன் தங்கச்சி உன் மேல ரொம்ப பாசக்காரியா இருக்காளேடா. நான் என் தங்கச்சிக்கு அவ்வளவு உசுர்றேன் மாமா. அவ்வளோ அதான் சொன்னா. ம். மாமா நீ சூப்பர். வசந்தி. என்னடா பண்ணிட்டு இருக்க செல்லம்? வசந்தி, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. ட்ரிங்க்ஸ் பண்றியா? ஆனா வசந்தி, ப்ராமிஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். நான் ஏதாவது கேட்டேனா? ஆனா அதிகமா குடிக்காத. அதிகமா குடிக்காம ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் தூங்கணும். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. I love you so much, வசந்தி. I love you so much. Bye, sweetheart. How sweet. இப்ப பாரு.